ராகவேந்திரன், தற்போது கத்தி குத்து சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த விவரங்கள் என்ன? போலீசார் நடத்தி வரும் விசாரணை குறித்த விவரங்களையும் சொல்லலாம். வணக்கம். நான் தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் நான் இருக்கிறேன். இந்த அரசு மருத்துவமனையில் காயில் பணியில் இருந்த புற்றுநோய் மருத்துவரான பாலாஜிக்கு கத்தி குத்து சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. பாலாஜி தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக விசாரணையின் போது பெருங்குளத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்ற ஒரு இளைஞர் பாலாஜியை கத்தியால் குத்தியிருக்கிறார். விக்னேஷின் தாயாருக்கு தொடர்ந்து ஒரு 3 மாத காலமாக இங்கு புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் தான் இந்த கத்தி குத்து சம்பவமானது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கத்தியால் குத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த கத்தியை அப்படி நடந்து சென்று, அதாவது இந்த மருத்துவமனை முழுவதுமாக நடந்திருக்கிறார். அவரது சென்ற பாதை முழுவதுமாக கத்திய ரத்தம் சொட்ட சொட்ட நடந்திருக்கிறார். இதனை அடுத்து இங்கு இருந்த பொதுமக்கள் அனைவரும் அந்த விக்னேஷை அடித்து அவரை இதே மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த மருத்துவமனை முழுவதும் ஒரு இரத்த கலவரமாக தான் இருக்கிறது. இங்கு கிட்டத்தட்ட இங்கு போலீசார் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். எந்த சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக அந்த நடவடிக்கையானது நடைபெற்றிருக்கிறது. தற்போது குத்துப்பட்ட பாலாஜி என்ற மருத்துவரை தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது அவர் நிலவரம் குறித்து என்ன நிலையில் இருக்கிறார் என்பது குறித்து விசாரணை தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது குறித்து உயர் மருத்துவரிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் காவல்துறை சார்பாக கூடுதல் ஆணையர் கண்ணன் தற்போது இந்த சம்பவத்திற்கு வந்திருக்கிறார். இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது குறித்து முழுமையாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் இந்த மருத்துவர், அதாவது கத்தியால் குத்துப்பட்ட மருத்துவருக்கு கழுத்திலும் மற்றும் வயிற்றிலும் தான் இந்த கத்தி குத்து ஏற்படுத்தியிருக்கிறது. இனிமே அவர் அபாய கட்டத்தில் இருப்பதாகத்தான் முதல் கட்ட தகவலானது தற்போது போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரவணன்.